பெண்கள் தினத்தை கொண்டாடும் இந்நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான எழுப்புதலின் விசேஷித்த நாளாக அமைய கிறிஸ்துவுக்குள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். பெண்ணானவள் எவ்வாறு படைக்கப்பட்டாள், எப்போது படைக்கப்பட்டாள் என்று நாங்கள் நோக்குவோமானால், வேதாகமத்தின் அடிப்படையிலே முழு உலகையும் படைத்த தேவன் முழு உலகில் உள்ள சகலத்தை படைத்துவிட்டு மனிதனையும் சிருஷ்டித்த பின்பு ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான சூழலையும் உருவாக்கிய பின்பு முதல் பெண்ணை உருவாக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேவனுடைய படைப்பின் சிகரமாகிய, படைப்பின் உன்னத படைப்பாகிய, படைப்பின் மகுடமாகிய மனிதனை கொண்டே தேவன் பெண்ணை உருவாக்குகின்றார். தேவன் தமது கரத்தின் படைப்பாக தமது உருவிலும் தமது சாயலிலும் தமது ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவாத்மாவாக்கப்பட்ட மனிதனின் விழா எலும்பை எடுத்து முதல் பெண்ணை உருவாக்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் உருவாக்கிய பின்பு தேவன் மனிதனை படைத்து அதிலிருந்து மனுஷியை உருவாக்குகின்றார். தேவன் ஏனோ தானோ என்பதாக பெண்ணை உருவாக்கவில்லை. அவர் கரத்தின் படைப்பிலிருந்தே உருவாக்குகின்றார். ஜீவ ஆத்மாவாக்கப்பட்ட ஜீவ ஆத்மாவில் இருந்து தேவன் உயிர் உள்ள ஒரு எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்குவதை நாங்கள் வேதாகமத்திலே காணுகின்றோம். அதே விதமாக எவ்வாறு உருவாக்கினார்? அந்த விழா எலும்பானது மிகவும் விசேஷித்ததாக காணப்படுகின்றது. விழா எலும்பை பார்ப்போம் என்று சொன்னால் அது 12 சோழிகள் அங்கே காணப்படுகின்றது. 12 வேதாகமத்திலே மிகவும் விசேஷித்த எண்ணாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மனுஷியானவள் பரிசுத்தமான மனிதனினாலே உருவாக்கப்பட்டாள், வெறும் மண்ணினாலே உருவாக்கப்படவில்லை. முதல் மனிதனை தேவன் பரிசுத்தமாகவே உருவாக்குகின்றார். நாங்கள் பார்க்கிறோம் என்று பெண்ணானவள் மிகவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பேச்சிலும், எங்களுடைய நடத்தைகளிலும், எங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும், எங்கள் சிந்தனைகளிலும், நாங்கள் கையிட்டு செய்கிற எங்கள் கரங்களின் பிரயாசங்களிலும் நாங்கள் மிகவுமாக பரிசுத்தத்தை காத்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று நாங்கள் சமூகத்திலே நோக்குவோமானால் பரிசுத்தத்தை இழந்து தவிக்கின்ற பெண்கள் அநேகரை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே விதத்திலே பெண்ணானவள் மிகவும் விசேஷித்தவள் என்பதையும் நாங்கள் மறந்து விடுகின்றோம். அதனாலோ என்னவோ நாங்கள் எங்கள் எவ்வளவு உயர் பதவிகள் வகித்தாலும், அநேக பெயர் புகழ் அந்தஸ்துகளோடு வாழ்ந்தாலும் கூடி அநேக நேரங்களிலே பெண்கள் தங்களை தாங்களே ஒடுக்கிக் கொண்டு, தனிமையிலே வருத்தி கொண்டு, தங்களை தாங்களே பழிவாங்கிக் கொண்டு முடங்கி கிடக்கிற நிலையிலேயே காணப்படுகின்றார்கள். தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். தாங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். தாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதையும் மறந்து இவ்வாறான ஒரு கண்ணீரிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டு எழும்ப முடியாத நிலையிலும் காணப்படுகின்றார்கள். பெண்ணானவள் விசேஷித்த படைப்பு என்று சொல்லும் பொழுது மீண்டுமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் பரிசுத்த தேவனால், பரிசுத்த மனிதனில் இருந்து எடுக்கப்பட்ட விழா எலும்பினாலே பக்குவமாக உருவாக்கப்பட்டவள் தான் பெண்ணானவள். ஆகவே பெண்கள் நாங்கள் மிகவும் பக்குவமாக வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப நாங்கள் எவ்வாறு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றதை சிந்தித்து நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே விதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், திருடனானவன் எப்பொழுதும் பெருமதியற்ற பொருட்களை நாடி தேடி ஓடுவது கிடையாது. திருடன் எப்பொழுதும் பெருமதியான பொருட்களையே நாடி ஓடுகின்றான். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது பிசாசானவன் முதல் பெண்ணை வஞ்சிப்பதற்கு பெண்ணிடமே வருகின்றான். ஏனென்றால் அவன் பிசாசானவன் கூடி நன்றாக அறிந்திருந்தான். பெண்ணானவள் மிகவும் விசேஷித்தவள் என்பதை அறிந்தபடியினால் தான் அவன் பெண்ணை தேடி ஓடி வருகிறான். அங்கே பெண்ணிடம் உரையாடுவதற்கு அவன் வந்து அங்கே பெண்ணை பாவத்திலே விழ பண்ணுகிறான். அவனுடைய பேச்சினாலே பாவத்திலே விழ பண்ணுகிறான். அன்பான சகோதரிகளே, நாங்கள் பேசும் நபர் யாரிடம் நாங்கள் பேசுகின்றோம், எவ்வாறானவர், எதற்காக பேசுகின்றோம், என்னத்தை பேசுகின்றோம் என்பதை குறித்து நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பெண்களானவர்கள் விசேஷமாக நாங்கள் பேச்சிலே மிகவும் பக்குவமானவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறு முதல் பெண்ணானவர் தன்னுடைய பேச்சை தவறான ஒரு நபரிடத்திலே, தவறான ஒருவனிடத்திலே தொடர்ந்த நிமித்தமாகத்தான் முழு உலகமுமே பாவத்துக்குள்ளானது. அன்பானவர்களே, நாங்கள் இன்று பேசும் நபர்கள் நூடாக எங்களுக்கு கிடைக்கும் பிரதிபலன் என்ன? நாங்கள் பேசுவது நிமித்தமாக எங்களுக்கு கிடைப்பது என்ன? நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு
அன்றைய யூத சமூகத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம், பெண்ணானவள் மிகவுமே அடிமைத்தனத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக, தங்கள் உரிமைகளை இழக்கப்பட்டவர்களாக அங்கே ஒதுக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டார்கள். தங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு இடமில்லை, தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு இடமில்லை, சுயமாக ஆலயத்துக்கு போய் செயல்பட முடியாது, சந்தியிலே நின்று ஒருவரோடும் ஆண்களோடு பேச முடியாது. இவ்வாறான ஒடுக்கப்பட்ட நிலையிலே அங்கே தள்ளப்பட்டவர்களாக பெண்கள் யூத சமூகத்திலே காணப்பட்டார். இவ்வாறான ஒரு நிலையை பிசாசானவன் அங்கே விதைத்திருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, தன் ஊழியத்தின் பொழுது பெண்களுக்கு உலகத்திலே கொடுக்க வேண்டிய இடத்தை அவர் அங்கே பெற்றுக் கொடுத்தார். தாழ்வு நிலையிலிருந்து உயர்த்தினார், அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தார், இறை அரசிலே பங்கு கொள்வதற்கு அவர்களுக்கு இடத்தை பெற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கைவிடப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, சமூகத்தால், எங்களுடைய குடும்பத்தினர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாமல் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருடைய நிலைமையை மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அவர் வாஞ்சியோடு கூட காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய நிலைமை இன்றைய நாளிலே மாற வேண்டிய நிலைமையாக இருக்கின்றது. பெண்ணானவர் வீணாக முடங்கி கிடப்பதற்காக, வீட்டு வேலைகளிலும் பிள்ளை வளர்ப்பிலுமே கிடப்பதற்காக அங்கே தேவன் உருவாக்கவில்லை. அவள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார். 139 சங்கீதம் 14 வசனத்திலே தாவீது ராஜா கூறுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் தேவனை துதிப்பேன் என்பதாக. தாவீது ராஜா அறிந்து வைத்திருக்கிறார், அவர் படைக்கப்பட்டது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைக்கப்பட்டார் என்பதாக. ஒரு ஆண் இவ்வாறு கூறுவாரேயானால், பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பிலிருந்து தேவன் எங்களை உருவாக்கும் பொழுது நாங்கள் இன்னுமாக எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் ஒன்றுக்கு உதவாதவள், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னிடத்திலே ஒரு திறமையும் இல்லை, என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவள் என்று எங்களை குறித்து தாழ்ந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. நாங்கள் அவ்வாறு இருப்போமானால் இன்றைய நாளிலே தேவன் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண, இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடும் இந்நாள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலின் நாளாக அமைய கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கின்றார். விலா எலும்புகளின் தன்மை குறித்து பார்ப்போமானால், உடலின் முக்கிய உறுப்புகளாகிய நுரையீரல் இருதயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கின்றது. நுரையீரலும் இருதயமும் பாதிக்கப்படுமேயானால் ஒரு மனிதன் அங்கே உயிர் வாழ முடியாது. நுரையீரலானது சுவாசத்தோடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. சுவாசம் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஜீவ சுவாசத்திற்கு சமனாக இருக்கின்றது. தேவன் எங்களுக்கு கொடுத்த ஜீவ சுவாசத்தை கொண்டுதான் இன்று நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஜீவ சுவாசத்திலே பாதிப்பு ஏற்படுமானால் அவனுடைய ஆத்மா மரித்துவிடும். அதே விதமாக இருதயத்தை நோக்குவோமானால் இருதயம் இரத்தத்தோடு தொடர்புடையது. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிந்திய இரத்தம், அதனூடாக எங்களுக்கு கொடுத்த மீட்பு எங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இதனை குறித்து. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலேயே இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போய்விடாதபடிக்கு அந்த ரட்சிப்புக்குள்ளாக நாங்கள் வருவதற்கு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நுரையீரலையும் இருதயத்தையும் பாதுகாப்பதுதான் விலா எலும்பினுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கின்றது, தன்மையாக இருக்கின்றது. அந்த வகையிலே பெண்களாகிய நாங்கள், ஆணின் விலா எலும்பிலே உருவாக்கப்பட்ட விலா எலும்புகளாகிய நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய குடும்பம், எங்களுடைய திருச்சபை, நாங்கள் தொழில் செய்கிற இடங்களில் இருக்கின்றவர்கள், எங்களுடைய நாடு, இவற்றை நாங்கள் மிக முக்கியமாக அழிவுகளில் இருந்து பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தீய சக்திகளின் கிரியைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். எசேக்கியேல் 37 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, உலர்ந்த எலும்புகள், பள்ளத்தாக்கிலே கிடந்த உலர்ந்த எலும்புகள் மீது தேவன் அவருடைய ஆவியை ஊற்றிய பொழுது அவைகள் ஒவ்வொன்றும் உயிர் பெற்று எழுந்தன. எசேக்கியேல் 37 வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்பதாக கூறுகிறார். உண்மையாகவே பள்ளத்தாக்கிலே கிடந்த எலும்புகளை உயிர் பெற செய்த தேவன் இன்றைய நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர் பெற செய்ய வல்லவராக இருக்கின்றார். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் உணர்ந்தவர்களாக காணப்படலாம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் உணர்ந்து போய் காணப்படலாம். எங்களுடைய கல்வி வாழ்க்கை உணர்ந்து போய் காணப்படலாம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உணர்ந்த நிலையிலே காணப்படலாம். நாங்கள் எங்களுடைய படிப்பிலே, எங்களுடைய கல்வியிலே
உடைந்த நிலையிலே, சிதறி போன நிலையிலே நாங்கள் அங்கே இனி என்னை தூக்கி எடுப்பதற்கு ஒருவருமே இல்லையே, நான் விழுந்து போய் விட்டேனே, கண்ணீரிலே மூழ்கி நிற்கின்றேனே, உலர்ந்து போய் கிடக்கின்றேனே, தள்ளப்பட்டு எரியப்பட்ட நிலையிலே, குப்பையிலே, குழியிலே, பள்ளத்தாக்கிலே கிடக்கின்றேனே என்று கண்ணீரோடு நாங்கள் இன்றைய நாளிலே இதை கேட்டுக்கொள்கிறவர்களாக இருக்கலாம். அன்றைய நாளிலே பள்ளத்தாக்கிலே கிடந்த எலும்புகளை உயிர்ப்பித்த தேவன் இன்று எங்களை மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொரு மீதும் அவருடைய ஆவியை ஊற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதி உலர்ந்து போயிருக்கின்றதோ அந்த பகுதியிலே எம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்நன்னாள் எங்களுடைய வாழ்க்கையிலே உயிர் பெற செய்கிற நாளாக அமையட்டும். கைவிடப்பட்ட எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுகிற ஒரு நாளாக அமையட்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்ப்பை கொடுக்கின்ற ஒரு நாளாக அமைவதாக. ஜீவனுள்ள தேவன் எங்களுடைய மரித்து போன எங்களுடைய ஆத்மாவுக்கு, மரித்து போன எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் புதிய ஜீவனை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். எலும்புகளாலே உருவாக்கப்பட்ட நாங்கள், எலும்பினாலே விசேஷமாக உருவாக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய பொறுப்புகள், கடமைகளை சரிவர செய்வதற்கு தேவனுடைய ஆவியானவரின் பலத்தை நாங்கள் நாடுவோம். இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் 37:5 வசனத்திலே கூறப்பட்டபடி தேவனுடைய ஆவி எங்களிடத்திலே வரும் பொழுது நாங்கள் நிச்சயமாகவே உயிரடைவோம். ஆகவே இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்ட்களும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், பெண்களாகிய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழுப்புதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, எதிர்பார்ப்பின் நாளாக, வெற்றியோடு நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறுகின்றேன். நன்றி.